பிரைஸ் தி லார்ட். இந்த அக்டோபர் மாதத்தில் 19ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 35 verse 3. ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கைக்கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஓய்வு நாளில் நம்முடைய வீடுகளில் நெருப்பு கூட மூட்டக்கூடாது. நெருப்பு மூட்டக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா, சமையலே பண்ணக்கூடாது, வேலையே செய்யக்கூடாது. ஆண்டவர் அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். எவ்வளோ ஆண்டவர் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஜனங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மோசையினுடைய நாட்களில் அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம், இந்த 10 கட்டளைகள் இல்லை. பைபிளில் அநேக கட்டளைகள் இருக்குது. ஆனால் நமக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு கட்டளைகள்னால் 10 கட்டளை, 10 commandments அப்படின்னா இன்றைக்கி நம்ம எல்லாரும் மனப்பாடமாக சொல்லுகிறோம். அதில் ஒரு கட்டளை என்னது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஓய்வு நாள் என்பது அது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். இதுக்கு முந்தின வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக. ஆமேன், அல்லேலூயா. ஓய்வு நாளில் ஒருத்தர் வேலை செஞ்சால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே நியாயப்பிரமாண காலத்தில் என்ன செய்யணுமா? அவங்கள கொலை செய்யணும். நடந்துச்சு பிரியமானவர்களே. ஓய்வு நாளில் போய் ஒரு மனுஷன் விறகு எடுத்துகிட்டு வரான், விறகு பொறுக்கி கொண்டு வருகிறான். அவன் எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கல்லெறிந்து கொன்றார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இல்லை. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாய் நம்மளை ஆண்டவர் அப்படி வைக்கல. ஆனால் ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அதனுடைய கருத்தை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளை பனிஷ் பண்ணணுன்றதுக்காக இல்லை. ஆண்டவர் ஏன் தெரியுமா இதை கொடுக்குறாரு? நம்ம ஆசீர்வாதத்துக்காக கொடுக்குறார். ஆண்டவர் சொல்றாரு, 6 நாளும் உன் வேலையை நீ செய், 6 நாட்கள் உனக்காக நீ எடுத்துக்கோ, ஒரு நாள் கர்த்தருக்காக நீ கொடுக்கலாமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு பரிசுத்தம் என்றால் என்ன? பிரித்தெடுக்கப்படுகிறது தான் பரிசுத்தத்தினுடைய டெஃபினேஷன். இன்னைக்கு ஒருத்தரை பரிசுத்தம் இல்லை, ஒரு நாள் பரிசுத்தமான நாள் இல்லை, இந்த மணி நேரம் பரிசுத்தமானது அப்படின்னா அது பிரித்தெடுக்கப்பட்டது. இது பரிசுத்தமான பாத்திரம், இது சர்ச் பரிசுத்தமான இடம். ஏன்னா மற்ற காரியங்கள் அந்த சர்ச்சில் நடக்கிறது இல்லை. அந்த பாத்திரத்தை நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. அது பரிசுத்தத்திற்குனே அது நியமிக்கப்பட்டது. லேவியர்கள் பரிசுத்தமான ஜாதியாக இருந்தார்கள். மற்றவர்கள் மற்ற காரியங்களிலே ஈடுபட்டார்கள். ஆனால் லேவி கோத்திரம் மட்டும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரமாக தேவனுக்கு அடுத்த காரியத்தை மாத்திரம் அவங்க செய்தாங்க. அதனால அவங்கள பரிசுத்த ஜாதி அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு 2 பேதுருல நம்ம வாசிக்கிறோம், நம்மளை கர்த்தர் எப்படி சொல்றாரு? பரிசுத்தமான ஜாதின்னு சொல்றார். இப்போ 7 நாட்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் பிரித்தெடுக்கப்பட வேண்டிய நாள், அதுதான் ஓய்வு நாள். இது அமெரிக்காவில், இந்தியாவில், இலங்கையில் இது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யூதர்களோ இல்லை 7th டே அட்வென்டிஸ்டில் இருக்கிறவர்களோ இல்லை அது சனிக்கிழமை தான் அப்படின்னு சொல்லி அவங்க சனிக்கிழமையை ஓய்வு நாளாக கருதுகிறார்கள். நீங்கள் இந்த இஸ்லாமிய தேசங்களில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சவுதி அரேபியா, துபாய் இப்படிலாம் போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் அங்கே ஹாலிடே. அப்போ வெள்ளிக்கிழமை தான் அங்கே சபை ஆராதனை நடக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை நமக்கு எந்த நாளுன்றது இல்லை. அது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், அது சனிக்கிழமையாக இருக்கலாம், அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம். ஏதோ ஒரு நாள் அது பரிசுத்தமாய் தேவனுக்கென்று இருக்கிற ஓய்வு நாள். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளில் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். இந்த ஓய்வு நாளில் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறோம்.
ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் ஆண்டவருடைய ஆலயத்தில் போகிறத கூட நம்ம இன்றைக்கி என்ன செய்துட்டோம்? அசட்டை பண்ணிட்டோம் இல்லையா? ஆண்டவருடைய ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமாக ஆசரிக்கிறோமா பிரியமானவர்களே? இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் கல்லெறிந்து கொல்லலை, நம்மளை சாக விடலை, நம்மளாம் உயிரோடு தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையை நம்ம ரொம்ப லேசாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த கட்டளை இது. ஆண்டவர் இது ஒரு ஆலோசனையாக கொடுக்கல. ஆண்டவர் அவருடைய ஒப்பீனியனாக இதை சொல்லலை, செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லலை. ஆண்டவர் இதை கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இதை பிரமாணமாய் கொடுத்திருக்கிறார். ஓய்வு நாள் என்பது அது கர்த்தருக்காய் பரிசுத்தமாக்கப்பட்ட ஓய்வு நாள். அதில் நாம் ஓய்ந்திருக்க வேண்டும். இந்த வேலைகளை செய்து நம்ம ஓய்ந்திருக்க வேண்டும். எல்லா நேரமும் வீடை க்ளீன் பண்ணி, வேலையை அதை பண்ணி இதை பண்ணி, ஆஃபீஸில் ஒர்க்கை பண்ணி, சண்டேயும் ஒர்க்கை பண்ணி, இன்றைக்கி நிறைய பேர் சண்டேயும் ஜாப் பண்ணி, சில இடங்களில் வேலை செய்ய வேண்டியது இருக்கலாம். எமர்ஜென்சியாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுடைய ஷிஃப்ட் மாறி மாறி வருது. அப்போ அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு பரவாயில்ல. மற்றவர்கள் நம்ம ஞாயிற்றுக்கிழமையை நம்ம ஓய்வு நாளாக எடுத்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம வரணும். நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கறது தேவ சமூகம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு சண்டே தான் கொஞ்சம் தூங்க முடியும், சண்டே தான் எனக்கு ரெஸ்ட் டே. பிரியமானவர்களே, ரெஸ்ட்டுனா என்ன தெரியுமா? மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம ஜீசஸையே விட்டுட்டோம், இன்றைக்கி இயேசுவையே விட்டுட்டோம். நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம். எப்படி தெரியுமா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம்? ஃபோனில் ஃபேஸ்புக்கை பார்க்குறது, இல்லை ஏதாவது சினிமா பார்க்குறது, டிவி பார்க்குறது, அதுதான் ரிலாக்ஸ்டாக இருக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது, அதான் ரெஸ்ட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். அது ரெஸ்ட் இல்லை, அது இன்னும் நம்மளுடைய மைண்டை கரப்ட் பண்ணுது. இப்போ ஃபேஸ்புக்கை தேவையில்லாமல் பார்க்குறதுனால ஒருத்தங்க எங்கேயோ வெக்கேஷனுக்கு போகிறாங்க, அவங்கெல்லாம் குடும்பமாக இவ்வளோ ஜாலியாக வெக்கேஷனுக்கு போகிறாங்களே, என் குடும்பம் இப்படி இருக்குதே, இல்லை ஏதோ ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சர்டிஃபிகேட்டையும் அவார்டையும் போடுறத பார்த்த உடனே ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்குதேன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிற சமாதானமும் போய் இன்றைக்கி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இதெல்லாம் எதுக்கு பிரியமானவர்களே? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம வரும்போது தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பமாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஓய்வு நாள் என்பது கர்த்தருக்கு உரிய நாள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாசித்தது போல் வீட்டில் அடுப்பு கூட மூட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஓய்வு நாளை வைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம அடுப்பு மூட்டுறதில்ல, நம்ம இன்றைக்கி ஆண்டவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோமா, குடும்பமாக போகிறோமா? இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ரெகுலராக போகலனா யோசித்து பாருங்கள், நம்முடைய பிள்ளைங்க எப்படி ரெகுலராக போவாங்க? இன்றைக்கி நம்மளே நம்ம பிள்ளைங்களை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு டிசிப்ளின் வச்சு, இன்றைக்கி நம்மளெல்லாம் நம்ம அம்மா அப்பா என்ன செய்தாங்க? சண்டேனா அது ஆலயத்துக்கு போகிற நாள். அன்றைக்கி பெஸ்ட்டு மூவி வரலாம், அது சீரியல் இருக்கலாம், என்னன்னாலும் சரி, சண்டேனா நம்ம எல்லோரும் என்ன செய்தோம்? ஆலயத்துக்கு போனோம், ஆண்டவருடைய சண்டே கிளாஸுக்கு போனோம், பிள்ளைங்களாக இருக்கும்போது டீன் கிளாஸுக்கு போனோம், யூத் கிளாஸுக்கு போனோம். அது நிமித்தமாக இன்றைக்கி நமக்கு ஒரு பழக்கம் வந்திருக்குது. சண்டே நான் சர்ச்சுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும், இவங்க சண்டே இவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது, சண்டே ஒரு பர்த்டே பார்ட்டினா வரமாட்டாங்க, சண்டேனா இவங்க சர்ச்சுக்கு தான் போவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்தது. இன்றைக்கி நாம் அதை செய்யாவிட்டால் நம்முடைய சந்ததியார் எப்படி செய்வார்கள்? நம்முடைய பிள்ளைகள் எப்படி அதில் பழக்குவிக்கப்படுவார்கள்? இன்றைக்கி நாம் ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்காய் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இன்றைக்கி சண்டே ஆண்டவருடைய சமூகம் நமக்கு மேலானதாக இருப்பதாக. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு சர்ச் ரொம்ப தூரமாக இருக்குது, எனக்கு சர்ச்சு எந்த சர்ச்சும் பிடிக்கல, எல்லா சர்ச்சிலையும் இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, புரளி பேசுகிறாங்க, எல்லாம் ஒரு மாதிரி மாய்மாலமாக இருக்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க. பிரியமானவர்களே, பர்ஃபெக்டான சர்ச் இந்த உலகத்திலேயே கிடையாது. நம்ம பர்ஃபெக்டான ஒரு சர்ச்சை நீங்கள் தேடினீங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. பரலோகம்தான் பர்ஃபெக்டான பிளேஸ். இந்த பூமியில் எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாமே ஃப்ளாடாக தான் இருக்குது. மனிதர்களும் அப்படி தான். நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க தான், கர்த்தரை ஆராதிக்க சபைக்கு போகிறோம், இயேசுவை ஆராதிக்க சபைக்கு போகிறோம், வேற ஒருத்தரையும் பார்க்கறதுக்கு இல்லை. நம்ம ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யாத்திராகமம் 35:3 ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக,
என்னும் இவ்வார்த்தைகளை கைக்கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லாம் வந்திருக்கிற யாராவது ஜெபிக்கலாமா?